அத்தியாயம் 12. எங்கே சென்றார்கள் அந்த அரக்கர்கள்? தன் தாயின் குரலில் இருந்த கவலையை பார்த்து மிருதன் ஆச்சரியப்பட்டான். தன் தாயின் பதட்டமான செயல்களை வெறுமையாக பார்த்தான். அவள் அவரது உடலில் ஏதேனும் காயங்கள் இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தாள். கடைசியாக அவரது அம்மா அவனைப் பற்றி இவ்வளவு கவலைப்பட்டபோது அவனுக்கு அது இப்போது நினைவில் இல்லை. ஆனால் அவன் யூகிக்க வேண்டுமானால் அது அவன் குழந்தையாக இருந்தபோதுதான் இருக்க வேண்டும். அவனால் அவனது திறனை எழுப்ப முடியாது என்பதை அறிந்ததிலிருந்து அவள் அவனிடம் இந்த வகையான கவலையை காட்டவில்லை. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இயந்திரத்திலிருந்து அதே எதிர்வினை அவன் தனது திறனை எழுப்பவில்லை என்று கூறும்போது அது மோசமாகிக் கொண்டே போனது. ஆனால் இப்போது அவருடைய அதே தாய் உண்மையில் அவரைப் பற்றி கவலைப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக மிருதனின் பையில் கூடுதல் ஆடைகள் இருந்தன. எனவே பவநாதன் அவனை தாக்கப்பட்டபோது கிழிந்த மற்றும் இரத்தக் கரை படிந்த ஆடைகள் புதிய ஆடைகளால் மாற்றப்பட்டன. எனவே அவரது வகுப்பு தோழர்களால் அவர் உண்மையில் கொடுமைப்படுத்தப்பட்டதை அவரது தாயார் கண்டுபிடிக்கவில்லை. உண்மையில் அவன் தனது வகுப்பு தோழர்களால் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார் என்பதைப் பற்றி பேசும்போதெல்லாம் அவரது பெற்றோர் எதுவும் சொல்லவில்லை. அது இந்த வயதில் நடக்கும் ஒன்று என்று மட்டுமே கூறுகிறார்கள். மேலும் அவரது திறனை அவரால் எழுப்ப முடியவில்லை என்பது அவரது துரதிர்ஷ்டம் மட்டுமே. தனது தாயிடமிருந்து அந்த அலட்சியமான வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் மிருதன் எப்போதும் தனது இதயத்தை இறுக்கிக் கொள்வதாக உணர்ந்தார். அவள் தனது குழந்தையின் நிலையை பற்றி அலட்சியமாகவும் இருந்தாள். சில சமயங்களில் அவள் உண்மையில் அவருடைய தாயா என்று அவன் யோசித்திருக்கிறான். அவனது தந்தையை பொறுத்தவரை அவன் தனது தாயுடன் உடன்படவோ அல்லது தன் தாயை எதிர்த்துவோ எதுவும் சொல்வதில்லை என்று சொல்லலாம். குடும்ப விஷயங்களில் அவர் பெரும்பாலும் பாரபட்சமற்றவராக இருந்தார். அம்மா, நான் நலமாக இருக்கிறேன். அதிர்ஷ்டவசமாக அந்த உயிரினங்கள் என்னை கவனிக்கவில்லை. ஏனென்றால் அவை அவற்றின் சொந்த சண்டையில் மூழ்கியிருந்தன என்று மிருதன் முகத்தில் கடுமையான பார்வையுடன் கூறினார். இப்போது அவன் முடிந்தவரை பரிதாபமாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறான். இதனால் அவனது அம்மா அவன் பொய்களை அதிகமாக நம்புவாள். ஆனால் அவனுடைய இந்த செயல் எதிர்விளைவை ஏற்படுத்தியது. எவ்வளவு பரிதாபம்! நீ மிகவும் பலவீனமாக இருந்தாய். அரக்கர்கள் கூட உன்னை ஒரு பார்வை கூட விட்டு வைக்க முடிவு செய்யவில்லை. எவ்வளவு அவமானகரமானது! உன்னை போன்ற ஒரு மகன் எனக்கு ஏன் இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. உன் தம்பி மித்ரன் ஏற்கனவே தன் திறமையை எழுப்பியிருந்தான். இப்போது அவன் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தைக் காட்டினான். அவனுக்கு நிதியுதவி செய்ய விரும்பும் ஒரு அமைப்பால் ஏற்கனவே பணியமர்த்தப்பட்டிருக்கும் போது உன் திறமையை ஏன் எழுப்ப முடியவில்லை? உன் தங்கையும் சிறு வயதிலேயே அவளை எழுப்பியிருந்தாள். ஆனால் அவளுக்கு என்ன திறமை இருக்கிறது என்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவள் இன்னும் உன்னைவிட சிறந்தவள். மிருதனின் அம்மா அவரிடம் பேசும்போது முகத்தில் ஒரு வெறுப்புணர்வோடு அவனை பார்த்தாள். பின்னர் அவள் திரும்பி அறையின் சோபாவை நோக்கி நடந்தாள். பின்னர் அவள் அமர்ந்து தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்க ஆரம்பித்தாள். இந்த திடீர் திருப்பத்தால் மிருதன் திகைத்துப் போனான். அவளுடைய முந்தைய கவலையான முகபாவனை எங்கே போனது? தன் அம்மா தன்னை நோக்கி முகபாவனையை மாற்றிக் கொண்டாள் என்று அவன் நினைத்தபோது அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான்? அது அவளிடமிருந்து ஒரு தற்காலிக பதில் மட்டுமே. அவள் வழக்கமாக இந்த விஷயங்களுக்கு எதிர்வினையாற்றும் விதம் இதுதான். அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு மிருதன் தனது பரிதாபகரமான செயலை கைவிட முடிவு செய்தான். இப்போது இருப்பதை அப்படியே விட்டுவிடுவது நல்லது என்று முடிவு செய்தான். மிருதன் 2வது மாடியில் இருந்து தனது அறைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று திரும்பி தன் தாயிடம் சொன்னபோது அவனுக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. அம்மா, நான் என் அறைக்குப் போகிறேன். என் வளையலை தொலைத்துவிட்டேன். அதனால் பிளவு எங்கே இருக்கிறது என்று ரிஃப்ட் அண்ட் கேட் மேனேஜ்மெண்டை அழைத்து புகாரளிக்க முடியுமா? அது அந்த கைவிடப்பட்ட தொழிற்சாலையில் உள்ளது என்று மிருதன் அவளிடம் கூறினார். கைவிடப்பட்ட கட்டிடமா? அந்த இடத்தில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? அவள் முகத்தில் ஒருவித எரிச்சலுடன் சொன்னாள்.
கைவிடப்பட்ட தொழிற்சாலை என்று சொன்னபோதுதான் இப்போதுதான் தவறி விழுந்ததை மிருதன் உணர்ந்தான். கைவிடப்பட்ட தொழிற்சாலை அவன் வீட்டிற்குச் செல்லும் வழியில் இல்லை, மாறாக அவன் கடந்து சென்ற சந்துக்கு கிழக்கு பக்கத்தில் இருந்தது. இருப்பினும் மிருதன் அவசரமாக தன் தாயிடம் பேசியதால் உடனடியாக ஒரு சாக்குப்போக்கை யோசித்தான். அம்மா, நான் என் நண்பனுடன் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவன் வீடு அந்த திசையில் இருந்தது. நடந்து செல்லும்போது அவனுடன் பேச முடிவு செய்தேன். ஆனால் நான் அவனிடமிருந்து பிரிந்த பிறகு அந்த அரக்கர்களை உண்மையில் சந்திப்பேன் என்று யார் நினைத்திருப்பார்கள்? மிருதன் தனது தாயிடம் விளக்கினார். உண்மையில் அவனுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் உண்மையில் அந்த திசையில் வசித்து வந்தார். மேலும் அவரது நண்பர் இப்போது பேசிய வழியை குறிப்பாக பயன்படுத்தவில்லை என்றாலும் அவர் தனது நண்பர் அந்த திசையில் வாழ்ந்ததாக சொன்னது உண்மையில் பொய்யல்ல. அவர் உண்மையில் அந்த திசையில் வாழ்கிறாரா இல்லையா என்று அவர்கள் இப்போது அவரது நண்பரிடம் கேட்டாலும் அவரது நண்பர் விசுவாசமற்றவராக இல்லாதவரை அவன் உண்மையில்தான் உண்மையைச் சொல்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவார். அவன் அம்மா குரட்டை விட்டுவிட்டு சுவரில் ஒட்டப்பட்டிருந்த மெல்லிய தொலைக்காட்சித் திரையின் மீது கவனத்தை திருப்பினாள். கடந்த 10 ஆண்டுகளில் பிளவுகளும் வாயில்களும் தோன்றத் தொடங்கிய போது உருவாக்கப்பட்ட மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சி இது. இந்த நேரத்தில் செய்தி சேனலில் ஒரு தலைப்புச் செய்தி இருந்தது. அது முக்கியமாக பிளவுகள் மற்றும் வாயில்களைப் பற்றி பேசுகிறது. ஒரு புதிய எதிர்பாராத பிளவு மற்றும் வாயில் மேலாண்மை துறை அவர்களின் கண்டறிதல் ரேடாரில் இருந்து தப்பித்து ஒரு புதிய பிளவு இருப்பதைக் கண்டுபிடித்ததாக அறிவித்துள்ளது. அந்த பெண் செய்தி வாசிப்பாளர் தனக்கு அருகில் அமர்ந்திருந்த நுட்பமான நடுத்தர வயது மனிதரிடம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளவை பற்றி சில கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். பேராசிரியர் மா, இந்த எதிர்பாராத பிளவை பற்றி உங்கள் கருத்து என்ன? நாங்கள் கையாளும் பிளவின் வகை குறித்து உங்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்ததா? பேராசிரியர் மா பேசுவதற்கு முன் தனது தொண்டையை லேசாக செருமிக் கொண்டார். உண்மையில் இந்த நேரத்தில் நாங்கள் கண்டுபிடித்த பிளவு வகை குறித்து எனக்கு சில செய்திகள் கிடைத்துள்ளன. நான் கேள்விப்பட்டதிலிருந்து இந்த பிளவின் பிரத்யேகங்கள் குறித்து அவர்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் அது ஒரு மாயாஜால வகை பிளவு என்று கருதப்பட்டது. அதாவது இது ஒரு மாயாஜால உலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சில பயங்கரமான உயிரினங்கள் ஏற்கனவே பிளவிலிருந்து தப்பித்துவிட்டனவா என்பது அவர்களுக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றாலும் சில கொடிய மற்றும் தீங்கிழைக்கும் அசுரன் ஏற்கனவே எங்கள் ரேடாரை தாண்டி தப்பிச் செல்வதற்கான சாத்தியத்தை அவர்களால் நிராகரிக்க முடியாது. எனவே அவர்கள் இன்னும் பிளவு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தைச் சுற்றி தேடி வருகின்றனர். எங்கள் கண்டுபிடிப்பை தவிர்த்து வந்து இந்த எதிர்பாராத பிளவுக்கு உதவ எனது ஆட்களையும் அனுப்பியுள்ளேன். ஆனால் உங்களில் பெரும்பாலோருக்கு தெரியும், இதுபோன்ற எதிர்பாராத பிளவுகள் எங்கள் ரேடாரில் தொடர்ந்து நடப்பதாக தோன்றியதால் எங்கள் பிளவு கண்டறிதல் சமீபத்தில் பயனற்றதாகி வருகிறது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க சிறந்த கண்காணிப்பு மற்றும் கண்டறிதல் முறையை கண்டறிய நாங்கள் எல்லாவற்றையும் செய்து வருகிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த முறை எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை. எனவே அதற்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருந்தோம். இப்போதைக்கு பிளவு அருகே உள்ள குடிமக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களின் வீடுகளிலேயே தங்கி ஏதேனும் விசித்திரமான நிகழ்வுகள் நடந்தால் எங்களுக்கு தெரிவிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் நமது குடிமக்களின் பாதுகாப்பை சிறப்பாக உறுதி செய்வதற்காகவே. பின்னர் பெண் தொகுப்பாளர் மீண்டும் பேசினார். சரி, பிறகு பிளவை எவ்வாறு நிலைப்படுத்துவது? இது சாத்தியமா? நான் அதை மீண்டும் எழுதுகிறேன். தேடுபவர்கள் பயணிக்க இந்த பிளவை நிலைப்படுத்துவது பாதுகாப்பானதா அல்லது அது வலுக்கட்டாயமாக மூடப்படுமா? பேராசிரியர் மா கிட்டத்தட்ட உடனடியாக பேசினார். இப்போதைக்கு அதைச் சொல்வது கடினம். ஆனால் பிளவிலிருந்து எந்த ஆபத்தும் இல்லை என்பதை நாம் உறுதிப்படுத்த முடிந்தால் நிச்சயமாக பிளவை பயன்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துவோம். ஆனால் எங்கள் பகுப்பாய்வின் போது சில மறைக்கப்பட்ட ஆபத்துகள் கண்டறியப்பட்டால் பிளவை மூடுவதற்கு அதிக வளங்கள் செலவானாலும் கூட அதை மூடுவதைத் தவிர வேறு வழியில்லை. பெண் தொகுப்பாளினி தொடர்ந்து அவளிடம் கேள்விகளைக் கேட்டார்.
அப்படியானால் இந்த பிளவின் தரம் உங்களுக்கு தெரியுமா அல்லது அது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லையா? பேராசிரியர் மா பதிலளித்தார், நாங்கள் இன்னும் அதை பற்றி ஒரு முடிவுக்கு வரவில்லை, ஏனென்றால் மறுபக்கத்திலிருந்து எந்த உயிரினத்தையும் நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் பகுப்பாய்வு செய்தவுடன் முடிவுகளை நிச்சயமாக அறிவிப்போம். அந்த பெண் செய்தி தொகுப்பாளர் பிளவு குறித்து பல்வேறு கேள்விகளைக் கேட்டார். பேராசிரியர் மா அவற்றுக்கு தெளிவாக பதிலளித்தார். பல தசாப்தங்களாக இந்த உலகில் தோன்றி வரும் பிளவுகள் மற்றும் வாயில்கள் பற்றிய சமீபத்திய கண்டுபிடிப்புகளில் சிலவற்றிற்கு அவர் அளித்த பங்களிப்பிற்காக அவர் பிரபலமானவர். இதற்கிடையில் மேலே சென்று கொண்டிருந்த மிருதன் எதிர்பாராத பிளவை பற்றிய புதிய குறிப்பை கேட்டதும் நின்றார். எனவே மேலே செல்வதற்கு முன்பு அவர்களின் விளக்கத்தை கேட்க முடிவு செய்தார். அரசாங்கம் ஏற்கனவே பிளவை கண்டுபிடித்துவிட்டது என்பதில் அவன் நிம்மதியடைந்தார். இல்லையெனில் அவர்கள் அதை சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றால் எத்தனை பேர் உயிரிழப்புகளை சந்திப்பார்கள் என்பது யாருக்குத் தெரியும்? ஆனால் 2 அரக்கர்கள் ஏற்கனவே பிளவிலிருந்து தப்பித்துவிட்டார்கள் என்று அவர்களிடம் சொல்ல வேண்டுமா என்று மிருதனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவன் 2 அரக்கர்களிடமிருந்து தப்பித்ததாக ஒரு திறமையற்றவராகச் சொல்ல முடியும். ஆனால் யாரும் அவனை நம்ப மாட்டார்கள். மேலும் அந்த அரக்கர்கள் எங்கு சென்றார்கள் என்று அவருக்கு தெரியாததால் அவன் அவர்களிடம் சொன்னாலும் அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. பிளவிலிருந்து 2 அரக்கர்கள் தப்பிச் சென்றதை நீங்கள் பார்த்ததாகச் செய்தி அனுப்ப வேண்டாம். உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை, அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியாது என்று நான் கருதுகிறேன், இல்லையா? உங்கள் அறைக்குச் சென்று இதை அரசாங்கத்திடம் விட்டுவிடுங்கள். அவர்கள் ஏற்கனவே சுற்றளவுகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அரக்கர்கள் அல்லது மிருகங்கள் இருந்தால் அவர்கள் விரைவில் அல்லது பின்னர் அவர்களை கண்டுபிடித்து விடுவார்கள். அதற்கு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அலட்சிய குரல் வாழ்க்கை அறையில் எதிரொலித்தது. சரி, நான் இப்போ என் அறைக்குப் போறேன். மிருதன் தன் அம்மா சொன்னதை ஒப்புக்கொண்டு 2வது மாடிக்குச் செல்லும் படிக்கட்டுகளில் நடந்தான். இருப்பினும் அவன் செல்லும் வழியில் பின்னால் ஒரு குரல் கேட்டது. பசித்தால் குளிர்சாதனப் பெட்டியில் உணவு இருக்கிறது. சரி, அம்மா. நான் குளித்து முடித்ததும் கீழே வருகிறேன். மிருதன் தனது அறையை நோக்கிச் செல்லும்போது தனது நடையை நிறுத்தாமல் பதிலளித்தார். இப்போது குளிப்பதற்கு முன் அல்லது வேறு ஏதாவது செய்வதற்கு முன் தனது திறன்களை சரிபார்க்க விரும்பினால். இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.